சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நட்சத்திர நவராத்திரி அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம நவராத்திரி முதல் நாள் பூஜா விதானத்தை பார்க்க போகிறோம். நவராத்திரி முதல் நாள் 22/9/2025 புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இன்றைய தேதியினுடைய அந்த தேவி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவியினுடைய அம்சம் பார்த்தோம்னா மாகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு தேவியை விசேஷமாக ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகம்தான். இன்றைய தேதியிலே காலையில பார்த்தோம்னா உத்தரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருந்தால் கூட மாலையிலே ஹஸ்தம் என்கின்ற நட்சத்திரமானது வந்து விடுகிறது. நம்ம மாலை நேரத்துல தானே பூஜைகளையே பிரதானமா பண்ண போறோம். பூஜை நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சரியாக அந்த கோதூளி லக்னம் என்று அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக இந்த பூஜையை நாம் துவங்கி விட வேண்டும். அந்த 1 ஹவருக்குள்ள முடிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவசியம் அந்த 5ல இருந்து 6க்குள்ள ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய அந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன். அதுவும் இந்த நாள் பார்த்தோம்னா இயற்கையாகவே ஒரு திங்கட்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளிலே நவராத்திரியானது துவங்குகிறது. இந்த சந்திரனைத்தான் மாதிருகாரகன் என்றும் மனோகாரகன் என்றும் அழைக்கிறார்கள். ஆக இந்த சந்திரன் பலவீனமா இருக்கிறவா எப்படி பார்த்தோம்னா ஒரு மனதிலே ஒரு சஞ்சலம், ஒரு மனக்குழப்பம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டே இருப்பா. ஒரு புத்தி பேதலிச்சு போய் இருந்துட்டு இருப்பா. அவர்கள்லாம் என்ன பண்ணலாம் சொன்னா இன்றைய தினத்திலே பூஜிக்கும் பொழுது ஒரு மனோ பலத்தினை பெறுவார்கள் அப்படின்னே சொல்றார். இது போக சந்திரன் பார்த்தோம்னா ஆண்களினுடைய இடது கண்ணின் மீதும் பெண்களினுடைய வலது கண்ணின் மீதும், இது போக ரத்தம் சொல்றோம் இல்லையா, நம்முடைய உடம்பிலே ஓடக்கூடிய இந்த ரத்தம், என்ன அலைகள், இவை அனைத்தின் மீதும் தனது தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகமாகவே இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆண்களுக்கு ஒரு இடது கண்ணுல பிரச்சனை, பெண்களுக்கு ஒரு வலது கண்ணுல பிரச்சனை, சர்ஜரி பண்ணணும்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவாள்ல இந்த பூஜையை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த சந்திரனை பார்த்தோம்னா நம்முடைய மனோகாரகன்னு சொல்றாரு. இந்த சந்திரனுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற இதர கிரகங்கள் ஆகட்டும் அல்லது வானவெளியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகட்டும், அந்த காஸ்மிக் பவர்லாம் இருக்கு இல்லையா, இவை அனைத்தும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மீட்டராக பயன்படுகிறார். அவர் அப்படித்தான் ஒரு வேலையை செய்யறார். அவர் ஈர்த்து நம் மீது கொண்டு செலுத்துகிறார். இந்த சந்திரன் தான் முக்கியமான ஒரு கிரகமாக இருப்பதால் தான் சந்திரன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கிறாரோ அன்றைய தேதியிலே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அதுவே ஜென்ம நட்சத்திரமாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதனால்தான் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ராசிதான் நம்முடைய ஜென்ம ராசியாகவே. நம்ம ராசி பலன் பார்த்தா கூட எப்படி சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் பலனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா, இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா சந்திரன் நம்முடைய எண்ண அலைகளை கட்டுப்படுத்துவதால் தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பூஜையை செய்வதால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனக்குழப்பம் என்பது நீங்கும், சிந்தனை திறன் கூடும், புத்தி கூர்மை, தெளிவான பேச்சாற்றல் அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறார். இது போக தாயார் வழி உறவினர்களால் உண்டான பிரச்சனைகள் நீங்கும், இரத்த சோகை, சளி, சீதளம், ஆஸ்துமான்னு சொல்றா இல்லையா, இந்த நோய்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்னே சொல்றார். சரி, இப்ப நம்ம பூஜா விதானம் எப்படி அப்படிங்கிறதுக்கு போயிடலாமா? இந்த பூஜை விதானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மணப்பலகையை எடுத்துக்க வேண்டியது, அந்த மனையிலே ஒரு திரிசூலம் போல ஒரு கோலத்தினை போட வேண்டியது. திரிசூலம் சாதாரணமா போடுவோம் இல்லையா, ஒரு யூ போட்டு நீட்டா நடுவில் ஒரு கோடை போட்டுட்டு 2 பக்கம் இப்படி நீட்டு விட்டுட்டா திரிசூலம் தான். நம்ம ஒரு மனைப்பலகையிலே ஒரு திரிசூலம் மாதிரி ஒரு கோலத்தினை போட்டு அந்த திரிசூலத்தினுடைய முனையானது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். அந்த மாதிரி கிழக்கு நோக்கி அமைச்சிட்டு என்ன பண்ணணும் பார்த்தா நடுவிலே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்குல திரி என்னன்னு கேட்டா சாதாரண பஞ்சு திரி, அந்த பருத்தினாலான பஞ்சு திரியே நீங்க போடலாம். முழுக்க முழுக்க நெய்யை ஊற்ற வேண்டும். சுத்தமான பசு நெய்யை ஊற்றி அதனை கிழக்கு முகமாக வைத்து அதனை ஏற்றி வைத்து அன்றைய தேவதையான மாகேஸ்வரி தேவதையை ஆவாகனம் செய்ய வேண்டும். இது போக துர்கா தேவியையும் ஆவாகனம் செய்ய வேண்டும்.
ஏன்னு சொன்னா நவராத்திரி அப்படின்னு வரும்போது இந்த 9 நாட்களுமே துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு பிரிச்சு கொடுத்துருவா. முதல் 3 நாட்கள் துர்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் பிரிச்சு வச்சிருப்பா. ஆனால் இந்த வருடம் பார்த்தோம்னா 10 நாட்கள் நவராத்திரி வருவதால் முதல் 4 நாட்களுமே துர்கையானவள் பிரதான இடத்தினை பிடிக்கிறாள். அதனால முதல்ல அந்த தீபத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா துர்கா தேவியை ஆவாகனம் செய்ய வேண்டியது. துர்கா தேவியை நமகா தியாயாமி ஆவாகயாமின்னு சொல்லிட்டு 2 அக்ஷதையோ அல்லது புஷ்பத்தையோ அந்த தீபத்தினுடைய பாதத்திலே போட வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய பிரதான தேவதையாகிய அந்த மாகேஸ்வரி அன்னையை, ஏன்னு சொன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை, அந்த திங்கட்கிழமை வந்து ஒரு மகேஸ்வரனுக்கே ஒரு உகந்த நாள். அதுல அந்த மகேஸ்வரனுடைய துணைவியாகிய அந்த மாகேஸ்வரி அன்னையே அந்த நேரத்திலே ஆவாகனம் செய்ய வேண்டியது. மாகேஸ்வரியை நமகா தியாயாமி ஆவாகயாமி 2 புஷ்பத்தை போட வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய நட்சத்திர அதிபதியாகிய அந்த சந்திரனையும் ஆவாகனம் செய்ய வேண்டியது. சந்திராயை நமகா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது சோமாயை நமகா, சந்திராயை நமகான்னு கூட சொல்லலாம். சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா 2 அக்ஷத புஷ்பத்தை போட்டு தியாயாமி ஆவாகயாமின்னு ஆவாகனம் பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு தேவதையினுடைய காயத்ரி மந்திரம் சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டியது. நம்ம ஸ்கிரீன்ல வந்து அந்த மந்திரம்ங்கிறது ப்ரொஜெக்ட் ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும், துர்கா தேவிக்குரிய அந்த காயத்ரி ஆகிய ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் அப்படிங்கிறத 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மாகேஸ்வரி அன்னையினுடைய மந்திரமாகிய ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே மிருகஹஸ்தாய தீமஹி தன்னோ ரௌத்ரி பிரச்சோதயாத் ஸ்ரீ மாகேஸ்வரியை நமஹா அப்படின்னு சொல்லி 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய கிரகமாகிய அந்த நட்சத்திர அதிபதியாகிய சந்திரனை நினைத்து ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத் சந்திரதேவாயை நமஹா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. இந்த 3 தேவதைகளையும் 108 முறை ஜபம் செய்து முடித்த பிறகு பிரதான தேவதையாகிய அந்த துர்கை அன்னையை நினைத்து அந்த எல்லாமே அந்த தீபத்திலேயே தான், அந்த தீபத்தை சுற்றியே நீங்க துர்கா அஷ்டோத்திரம் சொல்லி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வர வேண்டியது. முல்லை புஷ்பம் கிடைக்கும் தானே, முல்லை மலர்களை வாங்கி வச்சுட்டு அந்த முல்லையால அர்ச்சனை பண்ணிட்டே வரணும் துர்கா அஷ்டோத்திரம் சொல்லி. அது முடிஞ்ச பிற்பாடு தூப தீப நைவேத்தியம் மற்றும் தீபாராதனையை செய்ய வேண்டியது. என்ன சார் இன்னைக்கு நைவேத்தியம் பண்றது, இன்னைக்கான ஸ்பெஷலான நைவேத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சந்திரனுக்கே பிரியமான அந்த வெண்ணெயை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டியது. வெண்ணெய் வச்சுக்கலாம், தயிர் சாதம் கலந்து வைக்கலாம். சிம்பிளா தயிர் சாதம் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஸ்வீட்லாம் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னா வெள்ளப்பூசணி அல்வா அப்படின்னு சொல்றா, அந்த வெள்ளப்பூசணி அல்வாவை வைத்து கிளறி, வெள்ளப்பூசணி அல்வா சொல்லுவா இல்லையா, அதனை அல்வாவாக செஞ்சு அதனையும் நைவேத்தியம் பண்ணலாம். பச்சை வாழைப்பழம் நைவேத்தியம் செய்யலாம். எனக்கு பூசணி அல்வா எல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொன்னா இந்த பச்சை வாழைப்பழம் இருக்கு இல்லையா, ஒரு சில பேர் சொல்லுவா பச்சை வாழைப்பழம் வந்து நைவேத்தியம் பண்ணக்கூடாது, சாஸ்திர விரோதமாச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்துமே இறைவனுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டிய பொருட்கள் தான், அதுல சந்தேகமே இல்லை. அதுவும் அந்த பச்சை வாழையிலேயே புள்ளி வாழைன்னு சொல்லுவா தெரியுமா, புள்ளி புள்ளியா இருக்கும் அந்த தோல்ல பார்த்தோம்னா, அந்த வாழையை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டியது. குலு வைக்கிறோம் சார், அதுக்கு என்ன சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா குலு வைக்கிறவாளுக்கு இன்றைய தேதியிலே வெள்ளை காராமணியை போட்டு சுண்டலை செய்ய வேண்டியது. எல்லாவற்றையும் நைவேத்தியம் பண்ணிட்டு கன்னி பெண்கள், கன்னியா பெண்கள் சொன்னா இந்த 3 வயதிலிருந்து 10 வயதிற்கு உட்பட்ட, மேக்சிமம் 12 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம், அந்த மாதிரி குழந்தைகளை கூட்டு, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகளை கூட்டு வச்சு உட்காந்து வச்சு தாம்பூலம் கொடுக்கணும். அதே மாதிரி சுமங்கலி பெண்களையும் அழைத்து வைத்து தாம்பூலம் கொடுக்க வேண்டும். இது போக எந்த பெண்கள் வந்தாலும் அவர்களையும் அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு நலங்கிட்டு தாம்பூலத்தை கொடுத்து நமஸ்கரிக்க வேண்டியது. முடிந்தால் அவர்களுக்கு போஜனத்தையும் செய்விக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கோ, நிச்சயமாக அந்த சந்திரனால் உண்டான அத்தனை தோஷங்களும் நீங்கும், மன தெளிவினை பெறுவார்கள். தெளிவான பேச்சாற்றல், புத்தி கூர்மை அனைத்துமே கிடைக்கும். இத்தோடு நவராத்திரி முதல் நாள் பூஜையை பார்த்தோம். மீண்டும் நவராத்திரி 2ஆம் நாள் பூஜையையும் பார்த்து விடலாம்.